ஹலோ ஆல், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் ப்ளஸ் கார்டனிங் வீடியோஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம சேனல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு வாழை மரத்துலேருந்து ஒரு வாழைக்கொலை வெட்டியிருந்து அது வந்து ரசக்கதலி. இதுக்கு முன்னாடியும் ஒரு ரசக்கதலி கொலை வெட்டியிருந்தோம். அதுவும் வீடியோவில் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கொலை தான், ஆனால் எந்த உரமுமே வைக்காமல் இயற்கையாக விளைஞ்சது. இது தன்பழமாகவே பழுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வீட்டிலையே அடைஞ்சு கிடக்குறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா கோயில் அந்த மாதிரி வெளியே போனால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம். காலையிலே கம்பங்கூழ் வந்து குடிச்சிட்டு மதியம் வந்து ஐயா கோயிலுக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால துவாரகபதி வந்திருந்தோம். துவாரகபதியில் முத்திரி கணத்தில் கை கால்லாம் கழுவிட்டு பதத்தை தலையில் தெளிச்சிட்டு ஐயாவை போய் கும்பிடலான்னு போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் அண்ணன் வாங்க உட்காந்துட்டாங்க பக்தர்கள்லாம். அப்புறம் நம்ம போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து உட்காந்தா போதும்னு சாமியை போய் கும்பிட போயிட்டோம். நல்ல மனசார கும்பிட்டுட்டு நாமமும் விட்டுட்டு வந்து உட்காந்தோம். இந்த கோயிலில் உள்ள ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் ஐயாவுக்கு வந்து உருவம் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயா திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற மாதிரி படுத்திருப்பார் பாம்புக்கு மேலே. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முன்னாடி விஷ்ணு சிலை விட்டுருப்பாங்க. அப்புறம் எந்த கோயில்லையுமே இல்லாத ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இங்கே சிவபெருமானும் இருக்கிறாரு. இப்படி சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதே மாதிரி தான் இங்கே வந்து ரெண்டு பேரும் சமங்கிறத காட்டுறதுக்காக சிவபெருமானும் இருக்கிறாரு, ஐயாவும் இருக்கிறாரு. இதுதான் நம்மளோட சிவபெருமான். இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னா, எல்லா மக்களும் பூஜை முடிஞ்சு அன்னம் வாங்க உட்காரும்போது பார்த்திங்கன்னா ஐயா பக்தர் வந்து ஒருத்தர் வந்து அகில திரட்டில் உள்ள வாசகத்தை வந்து பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பார். ஐயா மக்களை வந்து எப்படி வாழ சொன்னார், இப்போ உள்ள கலியுகத்தில் எந்த மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுவார். அது கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும். நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அன்னம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம். கடலில் வந்து காலெலாம் நனைக்க முடியாது, ஏன்னா கடல் அலை வந்து ஓவராக அடிச்சிட்டு இருந்துச்சு. இது வந்து கள்ளக்கடல் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அப்படின்னா அலை ஓவராக அடிக்கும், உள்ளே வந்து இறங்க முடியாதான். பிள்ளைங்களெல்லாம் கையில் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை, ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் இருந்தாங்க. அவங்களும் நாங்கள் வந்தோடனே கிளம்பிட்டாங்க. நாங்கள் பயந்து உள்ளே இறங்கலை. ஆனால் இவங்க பிள்ளைங்க வந்து அங்கே பக்கத்தில் போய் இந்த சிப்பி அந்த மாதிரி பறக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் துவாரகபதி வரும்போது இந்த மாதிரி பாறைகள்லாம் ரொம்ப இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்ல உள்வாங்கி போயிருக்கு. அந்த பாறைகளில் உள்ள மண்ணெல்லாம் உள்ளே இழுத்துட்டு போயிருக்கு. அலையில் நம்ம சிக்கிட்டோன்னா பாறையில் கொண்டு வச்சு அடிச்சிரும். அதுக்காண்டி பயந்தே நான்லாம் இறங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தூரத்தில் நின்று பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்துட்டோம். பிள்ளைங்க தான் நல்லா விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ், கடல் பக்கத்தில் நின்று அப்படி பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு வந்து அப்படி ரிஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கிது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.